திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். நியூஸ் 7 தமிழ் மணப்பாறை ஆதவன் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து துளிரும் விஞ்ஞானி 2026 நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, மெட்ரிக் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகள் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 579 அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. உலக வெப்பமயமாதல் தடுத்தல், சோலார் சக்தி, இயற்கை எரிபொருள், காற்று மாசு கட்டுப்பாடு, மறுசுழற்சி முறைகள், நீர்நிலைகளில் உள்ள கழிவு, பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றுதல் போன்ற பல படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. விஞ்ஞான ரீதியான அறிவியல் படைப்புகளிலும் மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற ஆதவன் கலை அறிவியல் கல்லூரி நிறுவனர் ஆறுமுகம், மாவட்ட கல்வி அலுவலர் முனைவர் சாமிதுரை, பள்ளி துணை ஆய்வாளர் கருப்பையா, ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், கல்லூரி முதல்வர் ஜான் விக்டர், தலைமை செய்தியாளர் அருண்குமார் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். ஃபஸ்ட்டு கல், அடுத்து கருப்பட்டா, அடுத்து மண், அடுத்து காற்று. இந்த கழிவுநீர் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வரும்போது காற்றில் பட்டு அப்படியே சுத்தமாக நீராக வரும். சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் சோலார் பேனல் வந்து சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். லைட் மணப்பாறை பக்கத்தில் ஆலத்தூர் ஆதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நியூஸ் 7 சேனலோடு இணைஞ்சு இளவிஞ்ஞானிகளுக்கான இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்தது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட சுமாராக 1000க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைங்க வந்து இதில் ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கே வந்து ரொம்ப மிகைப்பாக இருந்தது. பல்வேறு பள்ளிகளில் இருந்து எக்கச்சக்கமான குழந்தைங்க வந்து இதில் ரொம்ப கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒவ்வொருத்தரோட திறமையை பார்க்கும் பொழுது இது உண்மையிலே வந்து நியூஸ் 7 வந்து ஒரு அதிசயம் வந்து தமிழ்நாட்டில் நிகழ்த்திட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேலும் மேலும் இந்த நிகழ்வு தமிழகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக வந்து பரவி அதை நியூஸ் 7 சேனல் வந்து வழிநடத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் கல்லூரிக்கு இந்த மாதிரியான அந்தந்த வாய்ப்புகள் கிடைச்சுன்னா நிச்சயமாக நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். ரொம்ப நன்றி நியூஸ் 7க்கும் அதன் சார்ந்த டீமுக்கும். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள், பேரண்ட், ஆசிரியர்கள், பள்ளிகள் அனைத்து பேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி.